வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நாம் தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை ஒரு டம்ளர் குடிக்கும் பொழுது நமக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், உடல் வலிமை பெறும், நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகரிக்கப்பட்டு பலவிதமான நோய்கள் வராமல் தடுக்கப்படும். குறிப்பாக நம்ம இந்த மாதிரி சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இதயம், வயிறு, முடி அல்லது தோலுக்கெல்லாம் நமக்கு வந்து நன்மை தரும். இது சார்ந்த எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. இது போல எண்ணற்ற மருத்துவ நன்மைகள் சீரக தண்ணீரை நமக்கு எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பாக ஒரு டம்ளர் சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது சீரக தண்ணீர். அதாவது நம்மளுடைய இம்யூன் பவரை வந்து சீரக தண்ணீர் இன்க்ரீஸ் பண்ணும். சீரக தண்ணீரில் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கள் இருக்கு. இது நம்மளுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கு, பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளும் இருக்கு. இது தொற்று நோயை உருவாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர சீரக தண்ணீரில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு. மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி எனும் உயிர் சத்து எல்லாமே இருக்கு. இதனால சீரக தண்ணீர் நமக்கு தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களையுமே குறைக்கும். சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய்களுமே நமக்கு சீரக தண்ணீர் வராமல் தடுக்கும். முழு சீரகத்தை நம்ம இதுக்கு வந்து பயன்படுத்தணும். அதை வந்து நம்ம சீரக தண்ணீர் கூட நம்ம கலந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம இதை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரக தண்ணீர். அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை நமக்கு கொடுக்கும். இதன் மூலமாக நாள்பட்ட நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை எல்லாமே கியூர் பண்ணிக்கிறதுக்கு சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். இதுக்கு காரணம் சீரக தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீரினுடைய அலர்ச்சி எதிர்ப்பு விளைவுகள் வயிற்று மற்றும் வயிற்று வலி போன்ற பிற நிலைமைகளினுடைய தொடர்பான வலிகளை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. இதன் ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் மாதவிடாய் பிடிப்பை வந்து குறைக்கிறதுக்கும் மாதவிடாய் காலத்தில் இந்த சீரக தண்ணீர் உட்கொள்வது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்காக அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த அளவை எடுத்துக்கொள்ளும் போதே நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் சீரக தண்ணீர் கொடுக்கும். வெதுவெதுப்பான சீரக தண்ணீர் குடிக்கிறது நமக்கு ஏற்படக்கூடிய வீக்கத்தை வந்து குறைக்கும். பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், புற்றுநோய் ப்ராப்ளம், மூட்டு வலி, முடக்குவாதம் போன்ற இந்த மாதிரி நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை நமக்கு சீரக தண்ணீர் கொடுக்கும். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை சீரக தண்ணீர் மேம்படுத்துகிறது. சீரக தண்ணீர் நம்மளுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். செரிமானத்தையும் மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது நம்மளுடைய மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தும். கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் போன்ற சேர்மங்களை சுரக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீர் கல்லீரலில் இருக்கக்கூடிய பித்த அமிலங்களினுடைய உற்பத்தியில் அதோடைய செயல்முறையை ஃபாஸ்ட் பண்ணும். அதனால கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கு சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். கூடுதலாக சீரக தண்ணீர் குடல் இயக்கத்தை வந்து மேம்படுத்துகிறது மற்றும் அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. ஏன் அப்படின்னா சீரக தண்ணீர்ல சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள்லாம் இருக்கு. சீரக தண்ணீர்ல நீங்க எலுமிச்சை ஜூஸ் கலந்து பருகுனீங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டபாலிசம் வந்து மாற்றத்தை, அந்த மெட்டபாலிசம் வளர்ச்சி விகிதம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்கும். அதிக கலோரிகளை இது உங்களுடைய உடல்ல எரிக்கிறதுக்கும் உதவுறதால சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீரக தண்ணீர் ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாது சத்துக்கள் இருந்திருக்கு. இது சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்கு. இது முன்கூட்டியே உங்களுடைய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு. வழக்கமாக ஒரு கிளாஸ் சீரக தண்ணீர் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை நீங்கள் வராமல் தாமதப்படுத்தலாம். மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை முகத்திற்கான ஒரு ஃபேஸ் பேக்காக நீங்கள் பயன்படுத்தும் போது பளபளப்பான பொலிவு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கு பிளாக் பிம்பிள்ஸ், இந்த கரும்புள்ளிகள், பிளாக் சர்க்கிள்ஸ், கண் கருவளையங்கள், முகப்பொருட்கள் என எதுவுமே இல்லாமல் பளபளப்பான சருமம், உங்களுக்கு இளமையான சருமம், சுருக்கம் இல்லாத சருமம் கிடைக்கணும்னா நீங்கள் வந்து சீரக தண்ணீரை வந்து உங்களுக்கு ஃபேஸ் பேக்காக பயன்படுத்தலாம். நீங்கள்
நீங்கள் சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொண்டாலுமே உங்களுக்கு இளமையான சருமம் கிடைக்கும். குறிப்பாக உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய முகப்பொரு வந்து நீக்கிறதும், உங்களுடைய உடலில் பரவக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் செல்களை எதிர்த்து போராடுவதற்கும் சீரகத்தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். சீரகத்தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இது பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது மற்றும் முகப்பருவை அளிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய உதடு வெடிப்புகள், முகத்தில் வந்து உங்களுக்கு வெடிப்புகள் ஏற்படுவது போன்ற பிரச்சனைகளையுமே தடுக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல், அந்த நச்சுக்கள்லாம் நம்மளுடைய உடலில் நுழைந்து விடாமல் நமது சருமத்தினுடைய அந்த புரதத்தை வந்து உடைக்காம, கரைகள் தளர்வான சருமத்தை ஏற்படுத்தாமல் சீரகத்தண்ணீர் பாதுகாத்துக்கும். சீரகத்தண்ணீர் ஒரு நார் சத்து அதில் நிறைந்திருக்கு அப்படின்றதால, நீர் சத்து நிறைந்திருக்கிறதால நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மிக எளிமையாக வெளியேற்றிடும். சீரகத்தண்ணீர் ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய பானம் அப்படின்றதால இதை நீங்கள் அளவோடு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாலே, அல்லது குறைவான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து வெளியேற்றப்படும். சருமம் வந்து உங்களுக்கு முகப்பொருட்கள் இல்லாமல் நலமோடு இருக்கும். தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் எதுவும் இல்லாமல் கழிவுகள்லாம் வெளியேற்றப்படும். முடியை ஆரோக்கியமாக வைக்கிறது சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. அப்புறம் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொண்டு இருக்கிறதால சீரகத்தண்ணீரை நீங்கள் குடிக்கிறது உங்களுடைய உச்சந்தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்தும். சீரகத்தண்ணீரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் அந்த முடிகளை வந்து வேர்களிலிருந்தே உங்களுக்கு வந்து நிரப்பும். முடி உதிர்தலையும் கட்டுப்படுத்தும். உங்களுடைய தலைமுடிக்கு இந்த சீரகத்தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தும் போது ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை நீங்கள் குறைத்து உங்களுடைய முடியை வந்து சாஃப்டாக மாற்றிக்கலாம், மென்மையாக மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு டிப்ஸாக நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, பொடுகை எதிர்த்து போராடுவதற்கு சீரகத்தண்ணீரில் உங்களுடைய தலைமுடியை வந்து கழுவணும். அந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணும்போதோ சீரகத்தண்ணீரில் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது, தினமும் ஒரு டம்ளர் காலையில் இருந்தது வெறும் வயிற்றில் குடிக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த விதமான பக்க விளைவுகளுமே இல்லாமல் கருமையாக அடர்த்தியாக சருமம் உங்களுக்கு வந்து கூந்தல் வந்து வளர ஆரம்பிக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சீரகத்தண்ணீர். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுல சீரகத்தண்ணீர் வந்து நேர்மறையான விளைவுகளை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் கொண்டிருக்கு. அதனால இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை அளிக்கிறதுக்கும் சீரகத்தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். சீரகத்தண்ணீர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும், தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள் அந்த கொழுப்புகளினுடைய அளவை குறைக்கிறதுக்கும், கொழுப்பு சத்துக்கள் சேர்வதை முன்னாடியே தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இதனால இதயங்களுக்கு செல்லக்கூடிய ரத்தம் இருக்குங்க இல்லையா, அது செல்லக்கூடிய ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிஞ்சு அந்த ரத்த ஓட்டம் தடைபடாமல் இருக்கும். இதனால நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம், இந்த மாதிரி இதய தசைகள் வந்து வலுவிழுந்து போவது போன்ற ஆபத்துகள்லாம் உங்களுக்கு வந்து குறைக்கப்படும். சீரகத்தண்ணீரை நீங்கள் காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் குடிச்சிங்க அப்படின்னா வெதுவெதுப்பான சூட்டில் குடிக்கும் போது இந்த நன்மை உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நீரிழிவு மற்றும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை சீரகத்தண்ணீர் கட்டுப்படுத்துகிறது. சீரகத்தண்ணீரை குடிக்கிறது உடலினுடைய இன்சுலினை வந்து உற்பத்தியை தூண்டும். இது சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ நீரிழிவு நோயால் கண்டுபிடிக்க நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது ரத்த சர்க்கரையினுடைய அளவை ரத்தத்தில் நமக்கு கண்ட்ரோலாக வைக்கும். ஒவ்வொரு உணவிற்கு அப்புறமும் ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சீரகத்தண்ணீர் குடிக்கிறது ரத்த சர்க்கரையினுடைய அளவை நமக்கு எப்போதுமே பிளட்ல வந்து கண்ட்ரோலாக வைக்கிறதுல மிகவும் அது உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு சீரகத்தண்ணீர் எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்து அதுக்கான மெடிசின்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் சீரகத்தண்ணீர் வந்து எடுத்துக்கொள்றதா வேணாமா அப்படின்றத மருத்துவரை கன்சல்ட் பண்ணி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த மருந்தோட இது விலை புரிகிறதால மருந்து வேலை செய்யாமலும் போகலாம். அதனால நீங்கள் சீரகத்தண்ணீரை தொடர்ந்து அளவோடு சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.